Hi buddies, welcome to Infinity Doctors Education Council. So இன்னைக்கு நம்ம என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் பத்தி நம்ம பார்ப்போம். இன்ஜினியரிங்ல வந்து there are a lot of disciplines இல்லையா, ஸோ அதில் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் பற்றி நான் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஐ டெல் யூ சிம்பிளி என்னன்னா, இப்போ நம்மளோட தாத்தா பாட்டி மாமா மாமி யாராவது இருப்பாங்க, அவங்க சம்வேர் அரௌண்ட் நம்மளோட ஃபேஸ்ல அவங்களோட மூக்கு அந்த மாதிரி இருக்கும். சம் ரெசம்பிளன்ஸ் வில் பி தேர். ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அப்போ எவ்வளோ தலைமுறை கடந்தும் ஜீன்ஸ் ஆர் பீயிங் டிரான்ஸ்மிட்டட் இல்லைங்களா, அது எப்படி நடக்குது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஸோ ஹவு ஃபேசினேட்டிங்னோ லைக் இது பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் பிஹைண்ட் த ஜெனடிக்ஸ். ஸோ இப்போ இந்த ஜெனடிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அந்த மாதிரியும் படிக்கலாம், இல்லை ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுவும் படிக்கலாம் உங்களுக்கு. இப்போ பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 3 years கோர்ஸ். ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிடெக், யூ கேன் கோ ஃபார் பிடெக். ஸோ இதுலேருந்து எலிஜிபிலிட்டிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா +2ல் உங்களுக்கு வந்து சயின்ஸ் எடுத்துருக்கணும் நீங்கள். ஆல்சோ லைக் இப்போ நீங்கள் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் பிடெக் பண்ணுறீங்கன்னா அலாங் வித் சயின்ஸ் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸும் வந்து எடுத்துருக்கணும். எனிதிங் லைக் இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி கூட பண்ணியிருக்கலாம். கோயிங் ஃபார் பிஜி, ஸோ எம்எஸ்சி ஜெனடிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் போதும். நீங்கள் எம்எஸ்சியில் வந்து பிஜியில் யூ கேன் கோ ஃபார் எம்எஸ்சி ஜெனடிக்ஸ். ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வந்து நீங்க வந்து எம்டெக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தா தான் உங்களால வந்து எம்டெக் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து when we talk about genetics and genetic engineering பாத்தீங்கன்னா எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து ரிசர்ச்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்ச் there are lot of fields you can be placed at and there are lot of positions இருக்கு. நீங்க வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து இதில் என்ன மாதிரி சிலபஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இட்ஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ மைக்ரோபயாலஜி, மைக்ரோஸ்கோபி, தென் மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். இது மட்டும் இல்லை, தீஸ் ஆர் ஆல் த, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி பொசிஷனில் பிளேஸ் ஆவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனடிக் கவுன்சிலர், தென் சைட்டோஜெனடிக்ஸ் டெக்னாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், அப்புறம் ரிசர்ச்சர் அண்ட் ட்ரக் டிஸ்கவரி என்ஜினியர், அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு பிளேஸ் ஆகலாம். ஆல்சோ லைக் கிளினிக்கல் சயின்டிஸ்டாக போகலாம், கோ ஆஸ் அன் அனிமல் ப்ரீடர். ஸோ இதெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் வந்து பிளேஸ் ஆவீங்க அப்படின்னு பார்க்கலாம். அனிமல் ப்ரீடிங் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் ஆகலாம், அண்ட் ஆல்சோ லைக் அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் போகலாம். ஜெனடிக்ஸ் டெஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் போகலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் செக்டாரில் போகலாம். தென் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக போகலாம். ஆல்சோ லைக் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் யூ கேன் கெட் பிளேஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்ச். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.